ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தவச காலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷமடைகிறேன். இந்த 6வது நாள் நம்மளோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு சிலுவையை நோக்கி பார்க்குற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்வபாவங்களை, இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை நம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதாக. இப்போ ஒருவேளை இந்த தவச காலத்தை நம்ம அலசி ஆராய்ந்து கொண்டு இருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை சிலுவையில் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவர். தன்னை அவர் சாந்தமாய் வெளிப்படுத்தினார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளவில்லை. அவர் ஒருவர் மீதும் அவரை ஒதுக்கவில்லை. எல்லார் மீது தன் மீது அன்பு வைத்து, அவர் தன் மன உருக்கத்தை அவர் மீது வைத்து, ஜனங்கள் மீது வைத்து தன்னுடைய அன்பு சாந்தத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்னைக்கு ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற, சிலுவையை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாந்தம் வெளிப்படுகிறதா? அந்த சாந்தமான குணம் நமக்குள்ள வெளிப்படுகிறதா? கிறிஸ்துவுடைய ஸ்வபாவத்தை நம்ம அனுதினமும் தரித்து கொள்ளுகிற, கிறிஸ்துவுடைய சிந்தையை நம்ம அனுதினமும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்வபாவம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். இந்த தவச காலத்தில் இயேசுவை உற்று பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் இயேசுவை போல சாந்த குணம் உள்ளவர்களாய், சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்கு சாந்தத்தை வெளிப்படுத்துகிற, அது நிமித்த பூமியை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற, சுதந்திரித்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? சிலுவை நோக்கி பார்க்குற நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களை ஆண்டவரை சிலுவைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். நீர் இந்த பூமியில சாந்த குணமுள்ளவராய் இருந்தீரையா. நாங்களும் சாந்த குணமுள்ளவராய் வாழ, நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.